ஸோ ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டீபக்கிங்ஸ் தான். ஸோ டீபக்கிங்கில் பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிரேக் பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. திருப்பி இதுக்கு பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரேக் பாயிண்ட்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ சேம் டீபக் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எனேபிள் அண்ட் டிசபிள். ஸோ உங்களுக்கு பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நேமு அண்ட் இக்னோர் கவுண்ட்டு அண்ட் ஆக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் கொஞ்சம் பிட் அட்வான்ஸ். ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நேம் கொடுக்குறதுன்றது நம்ம நேமில் நார்மலாக ஒரு நேம் கொடுக்குறது. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்ன்றது இங்கே மென்ஷன் இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு சின்ன ஒயிட் ஏரோ மார்க் ஒன்று டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா இந்த பிரேக் பாயிண்ட்க்கு வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸோ இல்லை மேபி ஒரு சில கண்டிஷன்ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸோ டீபக் கமெண்ட்ஸ் ஆக்ஷன்ஸில் நீங்கள் ஆட் ஆக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 இது காட்டும். ஸோ லாக் மெசேஜ். ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக அது ஜஸ்ட் அப்படியே ஷோ பண்ணும், வேறு ஒன்றுமே ஷோ பண்ணாது. ஸோ சில டைமில் நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல தான் நான் இந்த பிரேக் பாயிண்ட் ஒர்க் ஆகுதா, இந்த பிரேக் பாயிண்ட் இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சில டைமில் கொடுத்து வச்சுருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இது வந்து லாக் மெசேஜுக்கு. ஸோ அதே இது வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் போகலாம். ஸோ ஆக்ஷன்ஸில் டீபக் கமெண்ட்ஸ் போவோம். ஸோ இங்கே தான் அட்வான்ஸ் மாடல். ஸோ இங்கே என்னோட அட்வான்ஸ் மாடல் டீபக் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு எல்எல்டிபி கமெண்ட்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் டீபக் கமெண்ட்ஸ். ஸோ அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேம் போ டூன் அரே ஆஃப் மந்த் டூன் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் சேம் நம்ம எல்லா கமெண்ட்ஸுமே பார்த்துலாமே இப்போது. ஸோ டீபக் கமெண்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ எக்ஸ்ப்ரெஷனுக்கு சேம். ஸோ இது எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அதே மாதிரி ஒரு லூப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பென் மட்டும் பண்ணுறேன். இதில் இக்னோர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வாட்டி இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் செக் பண்ணுற மாதிரி. ஸோ மந்த் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இது ஒன்று. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் என் த்ரெட்டும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் வந்து இன்னொன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் மல்டிபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசபிள் பிரேக் பாயிண்ட் டிசபிள். ஸோ இதுவுமே இந்த கமெண்ட்ஸுமே நம்ம கொடுக்கலாம். ஒரு வேளை கண்டிஷன்ஸில் நம்ம வந்து தேவையான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த இது வந்து நமக்கு டிசபிள் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு வந்து நம்ம டிசபிள் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த் வரும்போது எனக்கு டிசபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம த்ரெட் லிஸ்ட்டுன்றதை அடுத்து பார்க்கலாம். ஸோ டிசபிள் ஆகணும்னு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கமெண்ட் வரும்போது எல்லா இதுவுமே டிசபிள் ஆகிடும். ஸோ ஈவன் இந்த லூப்பிங் கூட. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணுறேன். ஸோ 1 by 1 காட்டுறேன். சாரி, ஆக்சுவலி நான் கொடுக்கணும் ஆக்ஷன். ஸோ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பாயிண்ட் இஸ் லாக் மெசேஜ். ஸோ இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக பட் இருந்தாலும் திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ லாக் மெசேஜ் ஒன்று பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ லாக் மெசேஜுக்கு அடுத்து ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெப் ஓவர். ஸோ ஸ்டெப் ஓவர்னால் நெக்ஸ்ட்டு. ஸோ என்னன்னு இதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது என்னன்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் என்னன்னு கொடுக்கும்போது நெக்ஸ்ட் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் மந்த் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன. ஸோ மந்த்துன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுது. ஸோ அதையும் ஆட் பண்ணிப்போம். அரே ஆஃப் மந்த்து. ஸோ சேம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இங்கேயும் ப்ளே ஆகும். ஸோ அண்ட் ஸோ ட்ரூ. ஸோ இது என்ன ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஈக்குவல் டு மார்ச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மார்ச். ஸோ அதனால் அது வந்து ட்ரூ. எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணலாம். அது வந்து ட்ரூன்னு ரிட்டன் நமக்கு பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் போகும்போது ஸோ ஓகே இங்கே வந்து கண்டிஷன்ஸ் செக் பண்ணுது. ஸோ என்னென்ன மந்த் அப்படின்றது இல்லை. ஸோ மார்ச், ஏப்ரல். ஸோ இது என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஃப் மந்த். ஸோ மந்த் என்ன அப்படின்றது நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஏப்ரல். ஸோ இந்த மார்ச் வந்து ப்ரீவியஸாக பிரிண்ட் ஆனது. ஸோ ஏப்ரல், மே. இப்போ மே வந்துருச்சு. மே வரும்போது இப்போ டீபக்கிங் உள்ளே போவோம்.
ஸோ ஃபுல் இது எல்லா இதுவுமே வந்து டிசபிள் ஆகிடும். ஸோ ஆல் பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் டிசபிள். ஸோ 5 பிரேக் பாயிண்ட்ஸும் டிசபிள் ஆகிடும். ஸோ டிசபிள் ஆகிட்டு நெக்ஸ்ட் ப்ளே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ப்ளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் இப்போ பிரேக் பாயிண்ட் டிசபிள் கொடுத்துருக்கேன்னா, ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து எஸ் அப்படின்னு கொடுக்குன்னா ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னபிள் பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னபிள் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி நான் ரன் பண்ணுறேன். நான் திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்துருதா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு இப்போ திருப்பி ப்ளே பண்ணுறேன். ஸோ ஏப்ரல், மே. ஸோ மே வரும்போது இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் பிரேக் பாயிண்ட் டிசபிள் கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எஸ்னால் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போகும். ஸோ டிசபிள் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி நிற்கிது. ஸோ என்னாலும் நெக்ஸ்ட்டு தான். ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷன் மேபி மேலே ஒரு ஆப்ஷன் இல்லாதனால ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்கு கீழே போய் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்ஸில் ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ இங்கே மட்டும் தான் எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். லாக் மெசேஜ், ஈவன் சவுண்டு கூட நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் கொடுத்து இன்னும் எத்தனை இது வேணுனாலும் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சவுண்டு, ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டீபக்கிங் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ பிரேக் பாயிண்ட்ஸ் அட்வான்ஸ் பற்றி இது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சிம்பாலிக் அண்ட் எக்ஸப்ஷன் பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வியூவிங்.